وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய முமின்களான நம் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தலைமையேற்று நடத்தக்கூடிய சகோதரர் சித்திக் அவர்கள் சொன்னது போல, இன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான வெப்பநிலை என்பது மனிதனை தாகித்தவனாக, கடும் தாகத்துக்கு உள்ளானவனாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இதனுடைய தாக்கம் சமீபத்தில், இதனுடைய தாக்கம் என்று சொன்னால் தண்ணீருடைய தாக்கம், தண்ணீர் தீர்ந்து போனதால், தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாமல் போனதால் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் உலகத்தையே அதிர வைத்திருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். சென்ற 4ஆம் தேதி நைஜரில் நடந்த ஒரு சம்பவம். நக்கீரன் பத்திரிகை ஜூன் 6ஆம் தேதி பதிவு செய்த அந்த செய்தியின் அடிப்படையில் அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி அதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தான் இந்த தண்ணீர் சம்பந்தமான தலைப்பு. அது என்ன சம்பவம்? கடந்த 4ஆம் தேதி வட ஆப்பிரிக்கா நாடான நைஜரில் அரங்கேறியுள்ள சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது மாலி நாட்டில் நடைபெற்ற பக்ரீத் பண்டிகை விழாவில் பங்கேற்றவர்கள் அந்த விழாவை முடித்துவிட்டு தாயகம் திரும்பினார்கள்.
நைஜர் மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகே உள்ள அசமகா பகுதியில் வந்தபோது அவர்கள் வந்து கொண்டிருந்த வாகனம், அதாவது லாரி, சஹாரா பாலைவனத்தின் தொலைதூர பகுதியில் பழுதாகி நின்றுவிட்டது. தண்ணீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத அந்த பாலைவனத்தில், அந்த பாலைவனத்தின் மணலில் அந்த லாரி சிக்கிக் கொண்டது. ஓட்டுநர்களும் மற்றவர்களும் நீண்ட நேரம் போராடியும் அந்த வாகனத்தை மீட்க முடியவில்லை. இதனிடையே அவர்களிடம் இருந்த தண்ணீரும் மற்ற உணவுகளும் தீர்ந்து போனது. இதனால் கடும் வெப்ப அலை வீசும் அந்த பாலைவன பகுதியில் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் அவர்கள் தாகத்தால் துடிதுடித்து இறந்து போயினர். கிட்டத்தட்ட 49 பேர் உயிரில் இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றார். அதுல 2 பேர் மட்டும் தாகத்தை தாங்கிக் கொண்டு அதை தாக்கு பிடித்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் பாலைவன மணலில் நடந்து சென்று நீர்நிலையை கண்டுபிடித்து அங்கே சென்று தண்ணீரை அருந்தி உயிர் பிழைத்துக் கொண்டார்கள். பிறகு அல்ஜீரியா அதிகாரிகளிடம் தகவலை தெரிவித்தார்கள். இதை அடுத்து அதிகாரிகள் அந்த பாலைவனத்துக்கு சென்று 49 பேரின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டு அங்குள்ள அதே இடத்திலேயே 49 உடல்களும் ஒரே இடத்தில் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டது என்ற விபரத்தை நாம் அறிந்தோம், துடித்தோம், வருத்தப்பட்டோம். இதை நக்கீரன் 6/6/2026 பதிவு செய்திருக்கின்றார். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த 2 பேருடைய உயிரை போட்டு வைத்திருக்கிறான். காரணம், நடந்த சம்பவத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? யாருமே ஆள் அரவமற்ற ஒரு இடம் பாலைவனம். தண்ணீரின்றி உணவின்றி துடிதுடித்து இறந்து போயிருக்கக்கூடிய அந்த 49 பேர் பற்றிய விஷயத்தை அறிவிப்பதற்கு அங்கு யாருமே இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த 2 பேரை உயிர் பிழைக்க வைத்து அவர்களை தாகத்தை தாங்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுத்து அவர்களை வரவழைத்து நீரலையை காண வைத்து தண்ணீர் குடிக்க வைத்து அதற்கு பிறகு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதற்காகவே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப சகோதரர்களே, தண்ணீர் என்பது எந்த அளவுக்கு மிக அத்தியாவசியமானது, இன்றியமையாதது என்பதை நாம் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக, உலகத்தை அதிரை செய்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உடலில் மொத்த எடையில் 60% தண்ணீராக இருக்கின்றது. 5 முதல் 10% வரை நம்முடைய உடலில் தண்ணீர் இழப்பு ஏற்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 15 முதல் 20% வரை உடலில் தண்ணீர் இழப்பு ஏற்பட்டால் அது அகால மரணம் வரை கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, உடலில் உள்ள திசுக்களுக்கு பாதுகாப்பு போர்வையாக அல்லது மெத்தையாக தண்ணீர் இருந்து கொண்டிருக்கின்றது. இரத்தத்தின் அடிப்படை, மூட்டு இணைப்புகளில் உள்ள திரவம், கண்ணீர், கோலாவடி சொல்லுவாங்க, சில பேருக்கு தூங்கின கோலாவடி, கோலாவடிதல், இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது தண்ணீர் தான். அதே போன்று உடல் உறுப்புகள் முறைப்படி செயல்பட உராய்வு எண்ணெய் போன்று உதவக்கூடியது தண்ணீர். அதே போன்று நம்முடைய தோலை மிருதுவானதாகவும் மென்மையானதாக வைத்திருக்க உதவக்கூடியது தண்ணீர். எனவேதான் வயது முதிர்வு ஏற்பட்ட காரணமாக தண்ணீருடைய அளவு குறைகின்றது. அந்த தண்ணீருடைய அளவு குறைவதுதான் வயது முதிர்ந்தவர்களுக்கு தோள்கள் சுருங்க காரணமாக இருக்கின்றது. நீங்க பாருங்க, பிறக்கும் குழந்தை, அந்த பிறக்கும் குழந்தைக்கு 75 முதல் 80% வரை தண்ணீர் இருக்கின்ற காரணமாகத்தான் அது மென்மையாகவும் மிருதுவானதாகவும் இருக்கின்றது. ஆனால்
வயது முதிர்வு ஏற்பட்ட பிறகு அந்த தண்ணீருடைய அளவு 50% கீழே போகின்ற காரணமாக உடல் தோலில் சுருக்கம் ஏற்படுகின்றது. எலும்பு இணைப்பில் பாதிப்பு ஏற்படுவதற்கு, அதாவது முதுமை வந்துவிட்டால் எலும்புடைய இணைப்புகளில் பாதிப்பு ஏற்படும். அதற்கு காரணமாக அமைவது தண்ணீர் குறைவுதான், தண்ணீர் குறைபாடு என்பதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, மனித உடலுக்கு அன்றாடம் சராசரியாக 6 முதல் 8 டம்ளர் வரை தண்ணீர் தேவைப்படுகின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் தண்ணீரை குறித்து நமக்கு காண முடியும். அந்த அளவுக்கு தண்ணீர் மிக அற்புதமான ஒன்றாக, மகத்தான ஒன்றாக அல்லாஹ் ஆக்கியிருக்க என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த தண்ணீரை குறித்து இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். 21 அத்தியாயத்தின் 30வது வசனம். நாம் உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தண்ணீரில் இருந்துதான் ஆக்கியிருக்கிறோம். என்ன அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா என்று கேட்கிறார். 24வது அத்தியாயத்தின் 45வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா. அல்லாஹ் எல்லா ஜீவராசிகளையும் தண்ணீரில் இருந்து தான் படைத்திருக்கிறான். ஃபமின்ஹும் யம்ஷி அலா பத்னி, அந்த ஜீவராசிகளில் வயிறில் நடக்கக்கூடியதும் இருக்கின்றது. வமின்ஹும் யம்ஷி அலா ரிஜ்லைன், அந்த ஜீவராசிகளில் 2 காலில் நடக்கக்கூடிய மிருகங்களும் ஜீவராசியும் இருக்கின்றன. வமின்ஹும் யம்ஷி அலா அர்பா, அந்த ஜீவராசிகளில் 4 காலில் நடக்கக்கூடியதும் இருக்கின்றன. இந்த எல்லாமே 4 கால் மிருகங்கள், 2 கால் மிருகங்கள், வயிற்று நடக்கக்கூடிய மிருகங்கள், ஜீவராசிகள் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறோம், தண்ணீரில் இருந்து படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிறகு சகோதரர்களே, மழை நீரை பரக்கத் அபிவிருத்தி வாய்ந்தது என்று சொல்லுகிறான். அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது 50 அத்தியாயத்தின் 9, 10 மற்றும் 11 வசனம் சொல்லி காட்டுகிறான், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅ முபாரகா, நாம் வானத்திலிருந்து முபாரக்கான அபிவிருத்தியுடைய பரக்கத்துடைய தண்ணீரை இறக்கி வைத்தோம். ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தி வஹப்பல் ஹஸீத் வன்னஹல பாசிகாத்தி லஹா தல்உன் நதீத். நான் அந்த தண்ணீர் மூலமாக தோட்டங்களையும் அறுவடை செய்வதற்குண்டான தானியங்களையும் நீண்ட, அதாவது அடுக்கடுக்காக தொங்கக்கூடிய குலைகளை உடைய அதிகமான பழங்களை உடைய பேரீச்ச மரங்களையும் நாம் இந்த தண்ணீர் மூலமாக உற்பத்தி செய்கிறோம். எதற்காக? ரிஸ்கல் லில் இபாத், அடியார்களுக்கு வாழ்வாதாரமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ மழை நீர் ஒரு அபிவிருத்தி, ஒரு பரக்கத் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதே போன்று மழை நீர் என்பது ஒரு அருள் வளம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். 7வது அத்தியாயத்தின் 57வது வசனம், வஹுவல்லதி யூசிர் ரியாஹ புஷ்ரம் பைன யதி ரஹ்மதி, அவன்தான் தன் ரஹ்மத்துக்கு முன்பாக, ரஹ்மத் என்ற அருள் என்ற மழைக்கு முன்பாக காற்றுகளை அனுப்பி வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, மழையை தூய்மை என்று அல்லாஹ் சொல்றான், தூய்மையான தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்றான். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, 25 அத்தியாயத்தில் 48வது வசனம், நாம் வானத்திலிருந்து தூய்மையான தண்ணீரை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். பிறகு அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சில கேள்விகள் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மக்களே, நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கவில்லையா? அந்த தண்ணீரை வானத்திலிருந்து நீங்கள் இறக்கிறீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். நாம் நாடினால் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கவே முடியாத அளவுக்கு உப்பானதாக ஆக்கிவிடுவோம், உப்பு கிடைக்கக்கூடியதாக ஆக்கி விடுவோம். நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். 57 அத்தியாயத்தின் 69 மற்றும் 70 வசனம். பிறகு அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய, அல்லாஹ்வை இணை வைத்து வாழக்கூடிய மக்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் யரல்லதீன கஃபரு
அன்ன ஸமாவாத்தி வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. இந்த காபிர்கள் பார்க்கவில்லையா, நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமி ஆரம்பத்தில் ஒன்றாக இருந்தன. இப்ப தனித்தனியா பார்க்கிறோமா இல்லையா, ஆரம்பத்தில் ஒன்றாக இருந்துச்சு. ஃபஃபதக்னாஹுமா, நாம் தான் அதை தனித்தனியாக பிரித்தோம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, மேலும் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் தண்ணீரில் தான் ஆக்கினோம். அஃபலா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் 21 அத்தியாயத்தின் 30வது வசனம். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஜஅலகுல் ஃபிராஷா வஸ்ஸமா பினா, அவன்தான் இந்த பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கியிருக்கிறான். வஅன்ஸலனா ஸமாஇ மா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்திருக்கிறான். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், அந்த தண்ணீர் மூலமாக உங்களுக்கு பல கனி வகைகளை அல்லாஹு தஆலா வெளியாக்குகிறான். எதற்காக? ரிஸ்கல் லக்கும், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக. அந்த மழையை கொண்டு, அந்த தூய்மையான நீரை கொண்டு, அந்த அருள்வளமான நீரை கொண்டு, அந்த பரக்கத்தான நீரை கொண்டு பல புற்பூண்டுகளையும் கனிவிற்கங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், உண்டாக்குகிறான் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இவ்வாறாக அருமை சகோதர சகோதரிகளே, நிறைய வசனங்கள் தண்ணீர் சம்பந்தமாக சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை பற்றி, அதனுடைய மகிமை மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யானி யௌமல் கியாமா, அதாவது மறுமை நாளில் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், அல் அபுது பின் நைமி அன் யுகால் லஹு, அதாவது அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடைகள், பல அருட்கொடைகள் இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தஅவுது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் அருட்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்ட அதை கணிக்க இயலாது அல்லாஹ் சொல்றான். அப்ப கணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள், அந்த அருட்கொடைகளில் எந்த அருட்கொடையை பற்றி முதல் கேட்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்றாங்க, யுகால் லஹு, அந்த ஒரு மனிதர் ஒரு அடியாரை அழைத்து அவனிடம் சொல்லப்படும், அலம் நுஸஹ் லக ஜிஸ்மக், நான் உனக்கு உன்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை தரவில்லையா, வனுர்விக மினல் மாஇல் பாரித், குளிரான தண்ணீரை கொண்டு உனக்கு நான் தாகத்தை தீர்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திரும்பி வருகின்றது. குளிரான தண்ணீர், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குளிரான தண்ணீர். குளிரான தண்ணீரை கொண்டு உனக்கு நான் தாகத்தை தீர்க்கவில்லையா. எனவே ரசூலுல்லாஹ் அடிக்கடி செய்யக்கூடிய துஆல ஒரு துஆ என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் கரீப் இலா ஹுப்பிக் வ அஸ்அலுக அன் தஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மினல் மாஇல் பாரித் சொல்றாரு. யா அல்லாஹ், நான் உன்னிடம் உன்னுடைய ஹுப் அன்பை கேட்கிறேன், உன்னை நேசிக்கக்கூடியவர்களின் அன்பை நான் கேட்கிறேன், உன்னிடம் நெருங்கி வைக்கக்கூடிய உன்னுடைய அன்பை பெறுவதற்கு நெருக்கமாக்கக்கூடிய அந்த அமலின் மீது உடைய அன்பை கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு என்பது எனக்கு குளிரான தண்ணீரை விட அதிக அன்புள்ளதாக நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை உன்னிடம் கேட்கிறேன். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லணும், குளிரான தண்ணீர் அந்த நம்ம நேசிக்கிறோம். இந்த மாதிரி கட்டத்தில் நீ என்னதான் கொஞ்சம் சூடான தண்ணீர் குடிச்சாலும் வெந்நீர் குடிச்சாலும் உங்க தாகம் தீராது. ஆனா கொஞ்சம் நீ குளிரான தண்ணீர் குடிச்சு பாருங்க, தாகம் அப்படி தீரும். தாகம் தீர்ப்பதற்கு வல்லது குளிரான தண்ணீர். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குளிரான தண்ணீரை நான் நேசிப்பதை விட உன்னுடைய நேசம் எனக்கு அதிக நேசமுடையதாக இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா நாளை கேட்பானா மனிதன்ட்ட, உனக்கு குளிரான தண்ணீரை கொண்டு உன்னுடைய தாகத்தை தீர்க்கவில்லையா? இதான் முதல் கேள்வியாக இருக்கும். பிறகு ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ், அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தை ஜுபைர் பின் அவ்வாம் அவர்கள் அறிவித்ததாக சொல்கிறார்கள், லம்மா நஸலத் ثم لتسألن يومئذ عن النعيم,
அன்றைய தினம் நியாமத்துகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற வசனம் இறங்கிய போது காது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் கேட்கிறாங்க, சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஐ நைமி நஸ்அலு அன்ஹு, எந்த அருக்குடை குறித்து நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோம் என்று சஹாபா கேட்கிறார்கள். இன்னமா ஹுமா அல் அஸ்வத அத்தமர் வல்மா, எங்கள்கிட்ட இருக்கிறது என்னது? பேய்த்தம்பளமும் தண்ணீரும் தானே. எங்கள்கிட்ட இருக்கிறது பேய்த்தம்பளமும் தண்ணீரும் தானே. இந்த ரெண்டை குறித்து நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோம் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால இன்ன ذلك سيكون, அதுவாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நிஅமத் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தண்ணீரும் அந்த பேய்த்தம்பளம் அதுவாகத்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்லி காட்டுகின்றது? அல்லாஹ் தஆலா நாம் குடிக்கக்கூடிய இந்த தண்ணீரை குறித்து நம்மிடம் கேள்வி கேட்பான். அருமை சகோதரர்களே, தண்ணீருடைய விலை எந்த அளவுக்கு மகத்தானதாக இருக்கின்றது என்பதை, அதாவது நம்முடைய உடல் உபாதைகள், அந்த உடல் உபாதைகளுக்கு பகரமாக நம்முடைய தண்ணீருடைய விலை எந்த அளவுக்கு மகத்தானதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு அழகான சம்பவம். அருமை சகோதரர்களே, ஹாரூன் ரஷீத் என்ற ஒரு கலீஃபா, அப்பாசிய ஆட்சி கலீஃபா இருந்தார். 8ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தார். 8ஆம் ஹிஜ்ரி நூற்றாண்டில் ஆட்சி செய்தார். அவரிடம் இப்னு சிபாக் என்ற தாபிஈ வருகிறார்கள், அவரை சந்திக்க வருகிறார்கள். ஃபவாஃபக அன் வஜதஹு யர்ஃபுல் மா இலா ஃபமிஹி லியஷ்ரப். அவங்க வரும்போது ஹாரூன் ரஷீத் அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து அப்படி குடிக்க போறாங்க. தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து குடிக்கும் போது என்ன செய்யறாங்க? அவங்க வந்துடுறாங்க, குடிச்சிடறாங்க. ஒரு மிடர் குடிச்சிடறாங்க. ஃபகால நாஷத்துக அல்லாஹு யா அமீர் முஃமினீன் அன் தன்ததர பிஹி கலீலன். ஒரு மிடர் குடிச்சதுக்கு அப்புறம் இந்த இப்னு சிபாக் சொல்றாங்க, அல்லாஹ்வை கொண்டு உங்களிடம் கேட்கிறேன் அமீர் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வை கொண்டு உங்களிடம் கேட்கிறேன், கொஞ்சம் நில்லுங்க. ஒரு மிடர் குடிச்சிட்டீங்கல்ல, அடுத்த மிடர் குடிக்காதீங்க, கொஞ்சம் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வெயிட் பண்றாங்க. ஃபலம்மா வதஅல் மா, அந்த தண்ணீர் பாத்திரத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் காலஹு அஸ்தஹ்லிஃப்க பில்லாஹி தஆலா, இப்னு சிபாக் ஹாரூன் ரஷீத் கேட்கிறாங்க, அல்லாஹ் சத்தியமிட்டு உங்களிடம் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை முன்வைத்துக் கொண்டு உங்களிடம் நான் கேட்கிறேன், லவ் அன்னக முனிஅத ஹாதிஹி ஷர்பத மினல் மாஇ ஃபபிகம் குன்த தஷ்தரிஹா. இந்த ஒரு மிடர் தண்ணீரை நீ குடிச்சீங்களே, இந்த தண்ணீர் குடிக்க முடியாமல் நீங்கள் தடுக்கப்பட்டால் இந்த தண்ணீரை எவ்வளவு விலை கொடுத்து நீங்க வாங்குவீங்க என்று கேட்கிறாங்க. கால பினிஸ் மலக்கி பினிஸ் முல்கி, ஹாரூன் சொல்கிறார்கள், என்னுடைய பாதி அரசாங்கத்தை விற்றாவது நான் வாங்கி விடுவேன். பிறகு அப்படியா, சரி, இப்ப நீங்க குடிங்க. இப்னு சிபாக் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருக்குடையா தந்த தண்ணீரை இப்ப நீங்க ரெண்டாவது குடிங்கன்றாங்க. ஃபலம்மா ஷரிப, ரெண்டாவது மிடரை அவர்கள் குடிக்கிறார்கள். கால அஸ்தஹ்லிஃப்க பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடம் நான் கேட்கிறேன், லவ் அன்னக முனிஅத குரூஜஹா மின் ஜௌஃபிக பாத ஹாதா. குடிச்சிட்டீங்க, உங்க வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, உங்க வயிற்றிலிருந்து நீங்கள் குடித்த தண்ணீர் சிறுநீராக வெளியாகாமல் இருந்தால், சிறுநீராக வெளியாகிட்டு நீங்கள் தடுக்கப்பட்டால் அதை நீங்க எப்படி வெளியேற்றுவீர்கள்? எவ்வளவு காசு கொடுத்து பைசா கொடுத்து வாங்கி நீங்க என்ன செய்வீங்க? அதை நீங்க வெளியேற்றுவீர்கள் கேட்கிறாங்க. அப்ப கால பி முல்கி குல்ல, ஹாரூன் சொல்கிறார்கள், என்னுடைய மொத்த அரசாங்கத்தை வித்தாவது என்ன செய்வேன்? நான் சிறுநீர் கழிப்பது மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவேன் என்று சொல்கிறார்கள். ஃபகால, அப்ப சொல்றாங்க, யா அமீருல் முஃமினீன் இன்ன முல்கன் தர்பு அலைஹி ஷர்பத மாஇன் வ தஃபதுலிஹி பௌலத்தன் வாஹிதா. சொல்றாங்க, ஒரு மிடர் தண்ணீர் குடிப்பதற்கு சமமாகவும் அந்த குடித்த அந்த தண்ணீர் சிறுநீர் மூலமாக வருவதற்கு சமமாகவும் தான் உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க. பாதி அரசாங்கம் தண்ணி குடிப்பதற்கு, பாதி அரசாங்கம் சிறுநீர் மூலமாக வெளிவருவதற்கு. அப்போ ஒரு மிடர் தண்ணீருக்கும் குடித்த அந்த தண்ணீர் சிறுநீர் மூலமாக வருவதற்கும் தான் உங்களுடைய அந்த அரசாங்கம் அதுக்கு தான் சமமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சமமான, அப்படிப்பட்ட ஒரு மதிப்பற்ற ஒரு அரசாட்சிக்காக
நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்று சொன்னபோது ஃபபக்கா ஹாரூன் ரஷீத் ஹத்தா இப்தல்லத் லிஹியத்துஹு, ஹாரூன் ரஷீத் தன்னுடைய தாடி நனையக்கூடிய அளவு அழுதார்கள். சமூகத்தில் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, தண்ணீருடைய மகிமை, தண்ணீருடைய பெருமதி, நீ என்னதான் நீங்க பெரிய அரசாராக இருந்தாலும், பெரிய ஆட்சியாளராக, உலகையே அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும், இந்த மாதிரி பாலைவனத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுடைய வாகனம் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா, அங்க உங்களுடைய தண்ணி தீர்ந்து போச்சுன்னா, உங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யாது. அரசாங்கம் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. உங்களுடைய அரசாட்சி எந்த பயனும் இல்லை. உங்களுடைய குடிமக்கள் எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்க சம்பாதிச்ச சொத்து எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள் எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்கள் பொத்தி பொத்தி வைத்திருக்கக்கூடிய உங்க செல்வம் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரு நொடிதான் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு வற்றி விட்டது என்று சொன்னால், உடம்பு காய்ந்து போடுறது, உடம்பு உங்களுடைய உடல் வந்து உள்ளுக்குள்ளேயே காய்ந்து காய்ந்து அது சக்தி இழக்கிறது சொன்னால், நீங்கள் உயிரை விடுவது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாலைவன மௌத்து நமக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றது. அதைத்தான் இவர் சொல்லி காட்டுகிறாங்க. உங்களுடைய அரசாங்கம் ஒரு தண்ணீர் மிடருக்கும் அந்த தண்ணீர் உள்ளக போய் வெளியே சிறுநீர் மூலம் வருவதற்கும் சமாக இல்லையே, அப்படிப்பட்ட அரசாங்கத்துக்காக நீங்கள் வந்து போட்டி போட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனவே இதை மிகப்பெரிய ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த தண்ணீரைத்தான் மிகப்பெரிய தர்மமாக சொல்கிறாங்க. தர்மத்திலே மிகப்பெரிய தர்மம் தண்ணீர். எதையோ தர்மம் செய்கிறோம், எதை தர்மம் செய்தாலும், நீங்கள் வந்து அதிகமான விலை உயர்ந்த பொருட்களை தர்மம் செய்தாலும், சாதாரணமாக ஒரு ரியால் பாட்டலை வாங்கி நீங்க தர்மம் செய்வதற்கு சமமாக ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த தண்ணீரை தர்மம் செய்வதா மிகப்பெரிய தர்மம் சொல்லியிருக்கிறார். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அஹ்மத் மற்றும் நசாயில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. இன்ன சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி மாத்தத் அஃப அத்தஸத்தகு அன்ஹா. சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயை இறந்து விட்டார்கள், அவர்கள் சார்பாக நான் சதகா செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கால் நஅம், செய்யலாம், தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க பேர்ல நீங்க சதகா செய்யலாம். கால, அப்போ சாதி உபாத கேட்கிறாங்க, ஃபஅய்யு சதகதி அஃதல், அப்படி என்று சொன்னால் எதனா சதகா செய்வது, எது சிறந்த சதகா என்று கேட்டபோது, கால சக்யுல் மா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணீர் புகட்டுவது என்று சொன்னார்கள். உன்னுடைய தாயார் பேர்ல தண்ணீர் புகட்டுவாயாக, அதுதான் மிகச்சிறந்த தர்மமாக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவுறுத்தின உடனே சாதி உபாதை என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவுடைய இப்போ போனால் கூட பார்க்க முடியும், மதீனா ஒரு போகிற வழியில் மதீனாவில் ஒரு இடத்துல 2 கிணறுகளை தோண்டுகிறார்கள். 2 கிணறுகளை தோண்டி சொல்லுகிறார்கள், காலல்லி உம்மி சஅத், இந்த 2 கிணறும் சஅதுடைய தாயாருக்காக வேண்டி தோண்டப்பட்டது என்று சொல்கிறார். இப்போ கூட இந்த கிணறு செய்ய முடியும், அவனை போனால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று தண்ணீர் புகட்டுவதால் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியில 2466வது எண்ணாக இடம்பெறுகின்றது. பைனமா ரஜுல் யம்ஷி ஃபஷ்தத அலைஹில் அத்ஷு ஃபனஸல பீரன் ஃபஷரிப மின்ஹா ثم خرج فإذا هو بكلب يلهث يأكل الثرى من العطش. ஒரு மனிதர் நடந்து கொண்டிருக்கிறார், திடீரென்று கடுமையான தாகம் அவருக்கு ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்த கிணற்றுக்குள் இறங்கி அதில் தண்ணீர் குடிக்கிறார். தண்ணீர் குடித்து விட்டு வெளியே வருகிறார். கிணற்றிலிருந்து வெளியே வந்த உடனே அங்கே பார்க்கிறாரு, கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு நாய் தன்னுடைய நாக்கை தொங்க விட்டு கொண்டு ஈரமான தண்ணீர் நக்கிக்கிட்டு இருக்குது. ஈரமான தண்ணீரை நக்கிக்கிட்டு இருக்கிறது தாகத்தின் காரணமாக. ஃபகால லகத் பலக ஹாதா மிஸ்லுதி பலகபி. அப்போ நினைக்கிறாரு, எனக்கு ஏற்பட்ட தாகம் தான் இதுக்கு ஏற்பட்டிருக்கும், எனக்கு தாகம் ஏற்பட்ட மாதிரி தானே இதுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கும், தாகம் ஏற்பட போய் தானே நாக்கை வந்து என்ன செய்யுது, ஈரமான தண்ணீரை நக்கிக்கிட்டு இருக்கு என்று நினைத்து என்ன செய்கிறார், தன்னுடைய உடனே தன்னுடைய காலுறையை அவிழ்க்கிறார், கிணற்றுக்குள் இறங்குகிறார், அந்த காலுறை முழுவதும் தண்ணீரை நிரப்புகிறார். பிறகு தன்னுடைய வாயால் அதை பிடித்துக் கொண்டு மேலே ஏறுகிறார். மேலே ஏறி வந்து அந்த
தண்ணீர் அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார். அந்த சாக்ஸ் அந்த கால்வாயில் இருந்த தண்ணீர் என்ன செய்கிறார்? பிழிகிறார். நாயோட வாயில் எப்படி பிழிகிறார்? நாய் தண்ணீர் குடிக்கிறது. அல்லாஹ் இதை அங்கீகரித்தான். அல்லாஹ் இதை கண்டு சந்தோஷப்பட்டான். இந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், அல்லாஹ்வின் தூதர், மிருகங்களிலும் எங்களுக்கு என்ன உண்டா? மிருகங்களிலும் கால்நடைகளிலும் எங்களுக்கு நற்கூலி எழுதப்படுகிறதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபி குல்லி கபிதின் ரத்பத்துன் அஜ்ருன், ஃபி குல்லி கபித் ரத்பத்தின் அஜ்ருன், ஒவ்வொரு உயிருள்ள ஈரலிலும் உங்களுக்கு என்ன இருக்குது? நன்மை உண்டு, நற்கூலி உண்டு. உயிருள்ள என்ன? உயிர் இருக்கக்கூடிய பிராணி, உயிருள்ள மனிதன், உயிருள்ள மிருகம், உயிருள்ள பிராணி. அப்போ உயிருள்ள எதுக்கும் நீங்கள் தண்ணீர் புகட்டினாலும் அதுக்கு நன்மை உண்டு, நற்கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு செய்தி, ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாவில் 738வது எண், மன் ஹஃபர மாஅன் லம் தஷ்ரப் மின்ஹு கபிதுன் ஹர்ரா மின் ஜின்னின் வலா இன்சின் வலா தாயிரின் இல்லா ஆஜரஹுல்லாஹ் யௌமல் கியாமah. ஒரு மனிதர் கிணற்றை தோண்டுகிறார். நம்ம ஊரில் கிணறு இருக்கு, குளம் இருக்கு. பீருக்கு வந்து குளமும் சொல்லுவாங்க, கிணறும் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் கிணற்றை தோண்டுகிறார். அதிலிருந்து எந்த ஒரு ஜின்னும், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு பறவையும் தண்ணீர் குடித்தது என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் நாளை மறுமையில் அவருக்கு கூலியை, நற்கூலியை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நாளை மறுமையில் நமக்கு நற்கூலியை பெற்றுத் தரக்கூடிய மிக சிறந்த தருவமாக தண்ணி இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, சஹீல் புகாரியில் 2260வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் குதிரையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையில ஒரு நதி, ஒரு ஆறு குறுக்கிடுது. அப்போ போய் கொண்டது குதிரை என்ன ஆகுதுன்னா அந்த ஆறு பக்கம் திரும்பி அங்கே தண்ணீர் குடிக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அந்த மனிதருக்கு அந்த குதிரைக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, போய் கொண்டு வேண்டும் என்ற எண்ணம் தான். அவருக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தும் அந்த குதிரை அந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்குது சொன்னால் அதற்கும் அந்த மனிதனுக்கு நற்கூலி எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அதே நம்ம சகோதரிகளே, ஒரு விபச்சாரி பைனமா கல்புன் யதீஃபு பி ரகியத்தின் கத் காத யக்துலுஹுல் அப்ஸ், ஒரு நாய் ஒரு கிணற்றுக்கு அருகில் சுத்திட்டே இருக்குது. எப்படி சுத்துதுன்னா தாகத்தின் கொடுமை அதை கொன்று விடுமோ என்ற அளவுக்கு அந்த நிலையில சுத்திட்டு, கடுமையான தாகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. இதா ராத்துகு பகீமின் பகாய பனி இஸ்ராயில் சொல்றாங்க, பனி இஸ்ராயில் உள்ள ஒரு விபச்சாரி அந்த காட்சி பார்க்கிறார். பதறி போய் ஃபனஸஅத் மௌகஹா ஃபஸகத் லஹு பிஹி ஃபஸகத்து இய்யாஹு, உடனே தன்னுடைய காலுறையை அவிழ்த்து அந்த கிணற்றுக்குள் இறங்கி அது தண்ணீர் மென்று கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனால் அதை கொண்டு, அந்த காரியத்தை கொண்டு அவள் மன்னிக்கப்படுகிறாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2245வது எண்ணாகவும், சஹீஹ் புகாரியில 3467 எண்ணாகவும் இடம்பெறுகின்றது. இதெல்லாம் இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இது சம்பந்தமான சிறப்பை சொல்வதற்குண்டான விஷயங்கள் ஹதீஸ்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ்கள் நமக்கு போதுமானது. இந்த தண்ணீர் புகட்டுவதற்கு எவ்வளோ அழகான, சிறந்த, அற்புதமான நற்கூலிகளை ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தண்ணீர் புகட்ட வேண்டும். அல்லாஹ் நம்மை மறுமையில் பாராட்டி நமக்கு நரகத்தில் விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தண்ணீர் புகட்ட வேண்டும். தண்ணீர் போட்டு ஒரு சாதாரண ஒரு ரியால் தண்ணீர் கூட ஒரு ஆள் நம்ம கொடுக்கணும் என்று சொன்னாலும் அதில் கூட மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த தண்ணீர் இந்த மாதிரி ஒரு கிணற்றை தோண்டி மக்களுக்காக நாம் நன்கொடை அளிப்பது, ஒரு ஆறை உண்டாக்கி குளத்தை உண்டாக்கி
மக்களுக்கு அதை அர்ப்பணிப்பது, இது மிகப்பெரிய சதக்கா ஜாரியாவாக இருக்கின்றது. இதுக்காக 2 சம்பவத்தை உங்களுக்கு முன்பு நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் மதீனாவில் பேர் ரூமா என்ற ஒரு கிணறு இருக்கின்றது. பேர் ரூமா என்பது இப்போ ஒன்று உஸ்மான், பேர் உஸ்மான் அதுக்கு பெயர். இது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதுவரை சதக்கா ஜாரியாவாக நன்மை போய் கொண்டு இருக்கின்றது. இது பேர் ரூமா என்ற இந்த கிணற்றின் மூலமாக. இது என்ன விஷயம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் தண்ணீர் குடிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ அங்கே ஒரு ரூமா என்ற ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்றில் தான் முஸ்லிம்கள் தண்ணீர் குடித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் காசுக்கு ஒரு யூதன்ட்ட அந்த கிணறு இருந்துச்சு, அது ஒரு யூதனுடைய சொத்தாக இருந்துச்சு. எனவே யூதன் என்ன செஞ்சான்னு சொன்னால், அந்த தண்ணீரை முஸ்லீம்களுக்கு விட்டு கொண்டிருந்தாங்க. முஸ்லீம்கள் காசு கொடுத்து அந்த தண்ணீரை வாங்கி கொண்டிருந்தாங்க. இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் தெரிய வருது. உடனே அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார்கள், மன் யஷ்தரி பேர ரூமத ஃபயஜஅலஹா லில் முஸ்லிமீன யத்ரிபு பிதல்விஹி ஃபீ தலாயிஹிம் வலஹு பிஹா மஸ்ஸம் ஃபில் ஜன்னah. யார் இந்த ரூமா என்ற இந்த கிணற்றை வாங்கி அதை முஸ்லிம்களுக்கு தானம் செய்கிறாரோ அவருக்கு அதே போன்ற ஒரு கிணறு நாளை மறுமையில் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. இது செஞ்ச உடனேயே ஃபஸாமஹு ஃபீஹா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுவனத்தில் எனக்கு இதுக்கு பகரமாக ஒரு கிணறு கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஆமாம் கிடைக்கும். அப்படி என்றால் அந்த கிணற்றை நான் வாங்குகிறேன் என்று சொல்லி உஸ்மான் அதில் அதாவது முதல் நபராக முன்வந்து அந்த கிணற்றை வாங்க முற்படுகிறார்கள். ஆனால் அந்த யூதன் தன்னுடைய வேலையை காட்டினான், இந்த கிணத்தை முழுவதும் நான் என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன், ஆனால் பாதிக்கு பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஏன்னா வருமானம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த வருமானத்தை விட அவனுக்கு மனசு இல்லை. அவன் சொன்னான், முழுவதும் நான் விற்க மாட்டேன், பாதிக்கு பாதி விற்றுக்கொள் என்று சொல்லி, அப்போ ஃபஸ்டரா நிஸ்வஹா பீஸ்னை அஷத் அல்ஃப திர்ஹம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதோடைய பாதின்னு சொன்னா எப்படி, ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு அவனுடைய பங்கு, அந்த மாதிரி பாதி கிணற்றை என்ன செய்தார்கள், 12,000 திர்ஹம் கொடுத்து வாங்கினார்கள். அப்போ ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டியும் இன்னொரு நாள் யூதனுக்காக வேண்டியும் பங்கிடப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நாளில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இலவசமா, எல்லாரும் இலவசமாக தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் யூதனோ தன்னுடைய நாளில் காசுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். இப்படியாக என்ன ஆச்சுன்னு சொன்னா, போக போக யூதனுடைய நாட்கள் யாரும் மக்கள் வராமல் போயிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிது, இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும் போது என்ன செய்ய, எல்லா மக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நாளில் தண்ணி குடிக்க இலவசமாக ஃப்ரீயாக குடிக்க ஆரம்பித்தாங்க. அது எந்த அளவுக்குன்னா 2 நாள் அளவுக்கு குடித்து 2 நாள் அளவுக்கு தண்ணியை சேமித்து வைத்துக் கொண்டார்கள் மக்கள். யூதனுடைய நாளில் யாருமே தண்ணி குடிக்க வரதில்லை. எனவே அவன் வெறுப்பாகி உஸ்மான் சொன்னான், உஸ்மானே ஃபலம்மரால் யஹூதி தாலிக கால லி உஸ்மான் அஃப்ஸத்த அலா ரிக்கியதி. அவன் சொன்னான், உஸ்மானே என்னுடைய வருமானத்தை கெடுத்து விட்டாய், நீ என்னுடைய வருமானத்தை கெடுத்து விட்டாய், எனவே எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள், இன்னும் ஒரு 8,000 திர்ஹம் கொடுத்துரு, எடுத்து முழுசா நீ எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 8,000 தீனாரை அவனுக்கு கொடுத்து அந்த ரூமா என்ற கிணற்றை முழுமையாக வாங்கி கொண்டார்கள். மொத்தம் 20,000 தீனார் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு கிணறு தான் ரூமா என்ற அந்த கிணறு. இப்பொழுது ரூமா உஸ்மான், பேர் உஸ்மான் என்ற பேரில் இருக்குது. கிப்லத்தீன் பள்ளி அதே லைன்லேயே கிப்லத்தீன் பள்ளிக்கு நீ போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே போனீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ரூமா என்ற அந்த கிணறை நீங்கள் செய்ய முடியும். அதாவது உஸ்மான் கிணறு என்பதை நீங்கள் பார்க்க முடியும். பர்வேஸ் அவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக பழமையான வக்ஃபு சொத்தாக இந்த ரூமா என்ற ரூமா இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் இந்த ரூமா என்ற இந்த கிணற்றோடு ஒரு பண்ணையும் சேர்க்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய பண்ணையும் வக்ஃபு சொத்தாக சேர்க்கப்பட்டு ஆரம்பத்தில் விவசாயத்துறையும் இஸ்லாமிய கலாச்சாரத்துறையும் சேர்ந்து இதை பராமரித்துக் கொண்டு வந்தார்கள். அப்போ அது வரக்கூடிய விளைச்சல்கள், அதே போன்று வருவாய்கள், விளைச்சல் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் எல்லாத்தையும் செய்து என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்த முதலீடு செய்யப்பட்டு
முதலீடு செய்யப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு மத்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் இடங்கள்லாம் வாங்கப்பட்டு அது இப்பொழுது மிகப்பெரிய ஹோட்டலாக நிற்கிறதுங்க. மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஒன்றாக அது இருக்கின்றது. முழுமையும் அந்த விவசாய அமைச்சகத்திலிருந்து முழுமையாக இஸ்லாமிய கலாச்சாரத்துறைக்கு அது மாற்றப்பட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அந்த மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் மூலமாக ஸ்டார் ஹோட்டலாக அது வருமானம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கிறது. அதன் மூலமாக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருமானத்தை மஸ்ஜித் நபியுடைய கட்டுமான பணிக்காக வேண்டியும் தாவா பணிக்காக வேண்டியும் அந்த சவுதி அரசாங்கம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவரை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திரகமும் உஸ்மான் ரலியல்லாஹு பெயரில் அக்கௌண்ட்ல மறுமையில் என்ன செய்யப்பட்டு கொண்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. காலம் முழுவதும் மறுமை நாள் வரையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய சொல்லிடங்காத வர்ணிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை தனதாகி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே போல் இன்னொரு சமூக சகோதரர்களே, மக்காவில் நீங்கள் வந்து அரஃபாவிலிருந்து மக்காவுக்கு போகிற வழியில் ஒரு ஒன்று நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது ஐனு ஜுபைதான் சொல்லுவாங்க, ஜுபைதா கணவாய் சொல்லுவாங்க. இது மிக பிரபலமானது. இது இன்று வரை ஐனு ஜுபைதா என்ற பெயரில் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. இது என்னென்னு சொன்னால் 8வது நூற்றாண்டில் ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாரூன் ரஷீத் உடைய அப்பாசியா காலத்து ஹலீஃபா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவருடைய மனைவி தான் ஜுபைதா, அமத்துல் அஜீஸ் அவங்க பேர், அமத்துல் அஜீஸ் என்ற அவங்க பேர், சுபைதா ஒரு பட்ட பெயர். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஜ்ரி 186 பகதாத்ல இருந்து, பகதாத் தான் தலைமையிடமாக இருந்துச்சு, பகதாத்ல இருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக வருகிறார்கள். வரும்போது மக்கா நகரத்தில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதையும், அந்த தண்ணீர் எடுப்பதற்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவதையும், அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் இறந்து விடுகிறார்கள் என்பதையும் பார்க்குறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார்கள், இங்க நீர்நிலை எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க, மக்காவுக்கு அருகில நீர்நிலை எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. அப்ப அந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதை ஆய்வு செய்ய பார்க்கும்போது மக்காவுக்கும், அதாவது மக்கா தாய்வுக்கு போற வழியில நோமான் என்ற பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த நோமான் என்ற பள்ளத்தாக்கில் 2 மலைப்பாறை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 மலைப்பாறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த மலைப்பாறையில் பார்க்குறாங்க, அந்த மலைப்பாறைக்கு நடுவிலே ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த செய்தியை ஜுபைதா அம்மையாட்ட வந்து சொல்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நோமான் பள்ளத்தாக்கிலிருந்து மக்கா வரைக்கும், மக்காவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய அரஃபா வரைக்கும் ஒரு நீர்நிலையை ஏற்பாடு செய்ய சொல்கிறார்கள். அப்போ என்ன செய்யப்பட்டது சொன்னா மிகப்பெரிய செலவில் 2 சுவர்கள் எழுப்பப்பட்டு, அந்த 2 சுவர்கள் மிகப்பெரிய பாலமாக ஆக்கப்பட்டு, அதுக்கு நடுவில் மிக பிரம்மாண்டமான ஆழமான பள்ளம் தோண்டப்பட்டு, அங்கே ஒரு ஓடை வாய்க்கால் என்ன செய்யப்படும், வாய்க்கால் இங்கு உருவாக்கப்படுகின்றது. அதாவது பாலைவனத்தில் செயற்கையான வாய்க்கால் உருவாக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளம், 16 கிலோமீட்டர் நீளத்தில் அந்த கால்வாய் அந்த வாய்க்கால் என்ன செய்து தயாரிக்கப்பட்டது. அதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட சொல்லுகிறார்கள் 6000 கிலோ தங்கம். 6000 கிலோ தங்கம் எவ்வளோ ஆகுமோ அந்த செலவு அதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டது. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம், இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதுக்குண்டான செலவு இவ்வளோ ஆட்சி என்று காட்டுவதற்காக பெரிய புத்தகத்தை கொண்டு வராங்க. அந்த செலவான கணக்குகள் ஃபுல்லாக எழுதி வச்சு, நாங்கள் கொடுத்த அமானிதத்தை நாங்கள் முழுமை அடைச்சிட்டோம், நீ கொடுத்த அமானிதத்தை எந்த ஒரு துரோகமும் நாங்கள் செய்யலை, நாங்கள் அமானித மோசடி செய்யலை, அதை காட்டுவதற்காக என்ன செய்யணும் கணக்கு வழக்கில் எழுதி கொண்டு வந்து சொல்லி ஒரு பெரிய என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய நோட் புக்கை கொண்டு வந்து ஜுபைதாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அது என்ன செய்கிறாங்கன்னா அந்த நோட் புக் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அரண்மனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய திஜ்லா நதி வந்து ஈராக்கில் இருக்குது. அந்த திஜ்லா நதியில் வந்து அந்த புக்கை தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி எரிஞ்சு சொல்கிறாங்க, அதாவது அவங்க சொன்ன வார்த்தை
சொல்லிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இருக்குது, வைரத்தால் அதாவது பொன் எழுத்துக்களால் பதியப்படக்கூடிய வார்த்தை சொன்னாங்க. தரக்குனல் ஹிசாபா லியோமில் ஹிசாப். நான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்க விரும்பல, இது அவசியம் இல்லை எனக்கு. தரக்குனல் ஹிசாப லியோமில் ஹிசாப். நான் அந்த மறுமை நாளுக்காக, மறுமையின் கணக்கீட்டுக்காக இந்த கணக்கை நான் விட்டு வைத்து விட்டேன், நான் அங்க போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபவன் பக்கிய இன்தஹு ஷை மினல் மால் ஃபஹுலஹு வன் பக்கிய லஹு ஷைஉன் இன்தனா ஆதைனா. இந்த செலவிலிருந்து யாரிடம் எவ்வளோ தொகை மிச்சமாக இருக்குதோ அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். நாங்க எவ்வளவு தர வேண்டியது இருக்குதோ, பாக்கி இருக்குதோ நீங்க சொல்லுங்க, அதை நாங்க உங்களுக்கு தந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க. அதாவது கஜானாவில் இருந்து ஒற்றை நாணயம் காலியாகின்ற வரை இந்த பணி தொடர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபகாலத் இஅமல் வலவ் கல்லஃபத்க தர்பத்துல் ஃபாசி தீனாரன். அவர்கள் சொன்னார்கள், என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் சொன்னாங்க, அதாவது கோடாரியின் ஒரு அடிக்கு, வலவ் கல்லஃபத்க தர்பத்துல் ஃபாசி தீனாரன், கோடாரின் ஒரு அடிக்கு ஒரு தீனார் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அதை கொடுங்கள், கொடுத்தாது கெட்டுகள் என்று சொன்னார்கள். அது கட்டப்பட்டு சுப்ஹானல்லாஹ் 16வது நூற்றாண்டு வரை அது மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு போக போக அதனுடைய சுவர்கள் சேதமடைய ஆரம்பித்தன. சேதமடைந்தனால மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. பிறகு துருக்கி மன்னர் சுல்தான் சுலைமான் என்ற ஒருவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் அதை பராமரித்தார், அதை ஒழுங்குபடுத்தினார். இவ்வாறாக தொடர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர் அந்த நீர்நிலைகளை பாதுகாத்தார். இவ்வாறாக காலம் போக போக என்ன ஆனது, அது மக்கள் மறைந்து விட்டது. ஆனாலும் கூட அடுத்து வந்த சவுதி குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை பராமரிக்கல, அந்த இதை அவங்க புதுப்பிக்கல. அதை புதுப்பிக்காவிட்டாலும் கூட ஐன் ஜுபைதாவுடைய கால்வாய் என்ற பெயரை இதுவரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா அங்க நிறைய நீர்நிலைகளை உண்டாக்கி அந்த இடத்துல நிறைய ஏற்பாடு செய்து கொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நீர்நிலையில் கவனிக்கும் நிறுவனம் கூட, அந்த நீர்நிலையை கவனிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு பேர் என்னது? ஐன் ஜுபைதா என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. அப்ப அருமை சகோதரர்களே, ஜுபைதா கால்வாய் இப்போது இடிந்து போன சுவர்களாக காட்சியளித்தாலும் நீர் வழங்கும் திட்டம் அவர் பெயரால் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் இது இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு இந்த ஜுபைதா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய நற்கூலி போய்கொண்டு என்பதை அருமை சகோதரர்களே நாம் இங்கே சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆக சதகா ஜாரியா மௌத்துக்கு பிறகும் நிரந்தரமாக நன்மை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சிறந்த சதகா தண்ணீர் புகட்டுவதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான இந்த தண்ணீரை குறித்து 2 உபதேசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்காங்க, 2 அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி என்று சொன்னால், அதாவது இஸ்லாம் அழகான 2 முத்தான தீர்வுகளை சொல்லுது. ஒன்று, தேவை போக உள்ள தண்ணீரை விற்காதே. 2வது, தேவை போக உள்ள தண்ணீரை தடுக்காதே. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, லா தபிஉ ஃபதுலல் மா, நீங்க தேவைக்கு போக மீதமுள்ள தண்ணீரை நீங்கள் விற்காதீர்கள். லா தம்னஉ ஃபதுலல் மாஇ லியும்னா பிஹில் கலா, மேய்ச்சல் புல்கள் தடுக்கப்படுவதற்காக நீங்கள் மீதமுள்ள தண்ணீரை நீங்கள் தடுத்து வைக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறுகின்றது. அடுத்ததாக, இந்த தண்ணீரை தடுக்கக்கூடியவனிடம் நாளை அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான். கடுமையான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி இடம்பெறுகின்றது. ஸலாஸத்துல் லா யகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கி வலஹும் அஸாபுன் அலீம். 3 நபர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், ஆனால் அவர்களுக்கு கடுமையான நோய்வினைத்தும் வேதனை உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த 3 நபர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால், ரஜுலுன் கான லஹு ஃபதுல் மாஇ பித்தரீக் ஃபமனஉ மின் இப்னி ஸபீல். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ரோட்டிலே நீர்நிலை இருக்கின்றது என்றால் அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீதமிச்ச தண்ணீரை மக்கள் வழிப்போக்க குடிப்பதை விட்டு பயன்படுத்தி விட்டு தடுக்கிறான் என்று சொன்னால் அவன் என்று சொன்னாங்க.
ஒருத்தர் தண்ணி இருக்குது, தன்னுடைய தேவைக்கு போக மற்றவர்கள் குடிப்பதை விட்டு தடுக்கிறான், மற்றவர்கள் கொடுக்க மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய பாவி. நாளை அல்லாஹ் மறுமையில் அவனோடு பேச மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான், அவனை பார்க்க மாட்டான் என்ற ரசூலுல்லாஹி கடுமையான ஒரு எச்சரிக்கை இங்கே செய்திருக்கிறார்கள். குர்துபி அவர்கள் சொன்னார்கள், சுக்கியல் மா துகஃபிரு துனூப், அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, தண்ணீரை புகுட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு தாபி அறிவிக்கிறார்கள், மன் கஸ துனூபுஹு ஃபலைஹி பிஸக்கில் மா, யாருடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டதோ அவர் என்ன செய்யட்டும், தண்ணீர் புகட்டட்டும். ஃபகத் கஃபரல்லாஹு துனூப மன் சக்கியல் கல்ப், ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டுவதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால் ஃபகைஃப பிமன் சக்கிய முஃமினன், அவர் மூமினுக்கு ஒருவன் தண்ணீர் போட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? ஒரு நாய்க்கு போட்டு தண்ணீர் போட்டினால் அல்லாஹ் என்ன செய்ய பாவத்தை மன்னிக்கிறான் என்கின்ற பொழுது ஒரு மூமினுக்கு தண்ணீர் போட்டினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? எனவே அதிகமான பாவங்கள் உங்களுக்கு அதிகமாக ஆகிவிட்டது, உங்களுடைய பாவம் அதிகமாகிவிட்டது சொன்னால் என்ன செய்யுங்க, அதுக்கு பகரமாக நீங்கள் தண்ணீர் புகட்டுங்கள், நிச்சயமாக அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, நதிநீர் பகிர்வு என்ற பெயரில் ஒரு திட்டம் அவசியமே இல்லை. தண்ணீர் புகட்டுவதற்கு, தண்ணீர் கொடுப்பதற்கு மனிதாபிமானம்தான் வேண்டும். அந்த மனிதாபிமானம் இருந்தது சொன்னால் இன்று நம்முடைய நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையில எந்த நதி பிரச்சனை வராது, கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இடையே நதி பிரச்சனை வராது, கேரளா தமிழ்நாட்டுக்கு மத்தியில் நதி பிரச்சனை வராது. அதெல்லாம் மனிதாபிமானம் விட்டு தான் போகணும். அதுக்கு நதிநீர் பகிர்வு என்ற திட்டமே தேவை கிடையாது, அதாவது நடுவர் மட்டும் தேவை கிடையாது. மனிதாபிமானம் இருந்தால் மட்டும் நிச்சயமாக மீதமுள்ள தண்ணீர் என்ன செய்யலாம், ஒருவர் இன்னொருக்கு பங்கிட்டு கொடுக்கலாம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் சொல்ற ஹதீஸின் முத்தான விஷயம் என்ன, தேவைக்கு மிச்சமான தண்ணீரை தடுக்காதே, தேவைக்கு மிச்சமான தண்ணீரை விற்காதே. இந்த ரெண்டை நம்ம இந்த உலகம் ஃபாலோ பண்ணுது என்று சொன்னால் நிச்சயமாக தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது என்பதை விளங்கிக் கொண்டு வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் தண்ணீர் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதற்கு நான் பாக்கியத்தை தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய இது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழர் நல்வாழ்வு பேரவையினுடைய செயல்பாடுகளில் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக 2025-26 ஆண்டுக்கான கல்வி ஆண்டுக்கான நமது இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுடைய குழந்தைகளை கல்வியில் ஆர்வம் ஏற்படுத்தும் விதமாக இவ்வாண்டிலிருந்து மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் கேடயமும் வழங்க முடிவெடுக்கப்பட்டு 2025-26 ஆண்டுக்கான 9வது 10வது 11வது 12வது வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த குழந்தைகளை நாம் தேர்வு செய்து அதில் அதிக பர்சன்டேஜ் வாங்கின குழந்தைகளுக்கு நாம் இந்த பாராட்டு சான்றிதழும் கேடயம் வழங்கியிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் 9ஆம் வகுப்பில் அதிக மார்க் எடுத்த 93.66 மதிப்பெண் பெற்ற மாணவர் அகனாப் ஆமீர் அவர்களை அவருடைய பெற்றோருடன் அவருடைய தந்தையாரான ஹாஃபிஸ் முஹ்மதுதீன் அவர்களும் வந்து இந்த சான்றிதழை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சான்றிதழை தமிழ் நல்வாழ்வுடைய நிர்வாகி அஜ்மல் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி வாங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். சரி, இங்கே பாருங்க, சித்திக் ஷேக், இங்கே பாருங்க ஷேக். ஓகே,
இரண்டாவதாக 9ஆம் வகுப்பில் 91.4% எடுத்த சவர நாசிரா என்ற மாணவிக்கு அவருடைய தந்தையார் முகமது முஸ்தபா அவர்களும் வந்து கேடயத்தையும் அதற்கான சான்றிதழையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனை தமிழர் நலப்பணி நிர்வாகி நசீர் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த பக்கம் சித்திக், நீங்கள் முஸ்தபா பக்கத்தில் வாங்க. முஸ்தபா பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே. அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பினுடைய தேர்ச்சி பெற்ற மாணவி ஆதிஃபா ஜஹாங்கீர் 95.83% எடுத்திருக்காங்க. அவர்களுக்கான சான்றிதழையும் கேடயமும் அவருடைய தந்தையார் ஜஹாங்கீர் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நம்முடைய துறை பொதுச் செயலாளர் சித்திக் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் 95% எடுத்த மாணவி நூருல் ஆஃபினா அவர்களை அவருடைய தந்தையார் முகமது ஜாஃபர் அவர்களை கேடயத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சார்பாக முஸ்தபா அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனை நிர்வாகி ஆசாத் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. சர்டிஃபிகேட் கொஞ்சம் கீழே வைங்க. ஓகே. அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் 91.33% எடுத்த ஃபைசா முகமது தந்தையார் பெயர் முகமது யாசிர் அவர்களை அவருடைய மாணவர்களுக்காக வந்து அவர்களை கேடயமும் சான்றிதழும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்கின்றேன். இதனை அப்துல் காதர் பாஷா அவர்கள் நிர்வாகி அப்துல் காதர் பாஷா அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் 94.5% எடுத்த முகமது ஆசாத் ஃபஹீம் என்ற மாணவருக்கு அவருடைய தந்தையார் வாஹித் அவர்களையும் 2 பேரும் வந்து இந்த கடையத்தையும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுமாறு இதனை மார்க்கச் செயலாளர் சஃபுதீன் உமரி அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வராங்க வராங்க. நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுங்க. ஒரு நிமிஷம் வராங்க. அதாவது இந்த சான்றிதழும் கேடயம் வழங்குறதுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல், ஐடியல் ஸ்கூல், சாந்தி நிகேதன் போன்ற
மிகப்பெரிய நிறுவனங்களில் படித்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் சாதனை நிகழ்த்துகிறார்கள் என்பதை நாம் நினைக்கும் பொழுது அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே வரக்கூடிய காலங்களில் இந்த 9, 10, 11, 12ஆம் வகுப்புக்கான நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய அவருடைய மார்க் அதாவது சான்றிதழ்களை அனுப்பி மேலும் அவர்களை ஊக்கப்படுத்துமாறு உங்களை அன்போடு தமிழர் நல்வாழ்வு பேரவையாக கேட்டுக்கொள்ளும் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். وذكر فإن الذكرى تنفع المؤمنين